தமிழ் கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்து அமைச்சர் சந்திரசேகர். கிவலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு, வவுனியாவில் 30ஆம் தேதி மாபெரும் போராட்டம். பாதிரியாரை தாக்கிய போலீஸ் அதிகாரிகள் விளக்கு மறியலில். யாழில் இந்திய குடியரசு தினம். ராஜபக்சர்களுக்கு தொடரும் சிக்கல், நாமல் ஷிரந்திக்கு அழைப்பாடை. மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம், மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனை அத்தியட்சகருக்கு எதிராக விசாரணை. இலங்கையில் ஏற்பட போகும் பாரிய எரிசக்தி நெருக்கடி. யாழ் இந்துவின் சிவலிங்கம் அகற்றப்பட்ட விவகாரம், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. கடையமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, செவ்வந்திக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. புதிய பயங்கரவாத தடை சட்ட வரைவு ஆபத்தானது, சட்டத்தரணி அம்பிகா. தொடர்பான விரிவான செய்திகள். கிவிலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்துள்ளார். குறித்த திட்டம் இன அல்லது மத அடிப்படையிலான நோக்கங்களுடன் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானதும் அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் தவறான தகவல்களுமே என்றும் தெரிவித்துள்ளார். கிவலோயா திட்டம் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ எதிரானதாக அல்லாமல் தேசிய அபிவிருத்தி, விவசாய வளர்ச்சி மற்றும் நீர்வள முகாமைத்துவத்தை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கியத்தை, மக்களிடையே தேசிய ஒற்றுமையை, அதே போன்று மத நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம். அப்போ எங்களுடைய அரசாங்கத்தால் விசேடமாக வடக்கை நோக்கி எந்த விதமான, அதாவது சிங்கள குடியேற்றங்களையும் தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமையை மாற்றுகின்ற, அவர்களுடைய நில உரிமையை மாற்றுகின்ற, அவர்களுடைய அடையாளங்களை அளிக்கின்ற, அவர்களுடைய தனித்துவத்தை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளை எடுக்காது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்பொழுது எல்லோருடையும் கூடுதலாக பூதகரமான பிரச்சனையாக காட்டுவதற்கு முனைகின்ற பிரச்சனை தான் வேறு எதுவுமல்ல, இந்த கிவலோயா திட்டம். அப்போ இந்த கிவலோயா திட்டம் என்பது இன்று நேற்று கொண்டு வரப்பட்ட ஒன்றல்ல. 1956ஆம் ஆண்டு, 1972ஆம் ஆண்டு, பிறகு 77ஆம் ஆண்டு, பிறகு சந்திரிகாவுடைய அரசாங்கத்தின் கீழ், பிறகு அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்காவுடைய அரசாங்கத்தின் கீழ், ராஜபக்சாக்கள், கோட்டாபயாக்கள், கடந்த காலங்கள் மைத்ரிசிறி ரணில் அரசாங்கத்தின் கீழும் கூட இது கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான சூழல்கள் ஏற்படுத்தப்பட்டது. அன்றைய காலகட்டங்களில் இது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது சிங்கள குடியேற்றங்களை முதன்மையாக கொண்டே இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் வன்னி பிரதேசத்தில் விசேடமாக வவுனியா மாவட்டத்தின் கூட அவ்வாறான கிராமங்கள் உருவாகி இருக்கின்றன. அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவது வேறு எதற்காகவும் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வடமாகாணம் என்பது நீர் பிரச்சனை, பாரிய பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாரிய நீர் பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வன்னி என்பது எங்களுக்கு வளமான பிரதேசம். இப்போ வந்தாரை வாழ வைக்கின்ற வளமான நிலம். அப்போ அந்த நிலத்துக்கும் தேவையான நீர் தேவையாக இருக்கின்றது. அப்போ அந்த தேவையை அனைத்தையும் கருத்தில் கொண்டு, அதே போன்று இதில் சிங்கள பிரதேசங்களுக்கு தண்ணீர் வருமாக இருந்தால் அந்த பிரதேசத்தையும் கருத்தில் கொண்டு, அங்கு வாழுகின்றவரும் மக்கள். அப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய கடப்பாடு, பொறுப்பு வேறு யாருக்குமல்ல, எங்களுடைய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும், அதே போன்று அதன் ஊடாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்த கிவலோயா திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை இன்றைக்கு இதோ சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது, தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டது, தமிழ் மக்களுடைய கடைசி சந்தர்ப்பம் இல்லாது போய்விட்டது என்ற கூற்றுக்களை எங்களுடைய அரசியல்வாதிகள் கூறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதே அரசியல்வாதிகள் தான் மறந்து விடாதீர்கள் தமிழ் மக்களே. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது என்ன சொன்னார்கள்? தேசிய மக்கள் சக்தி அல்லது அனுரவினுடைய அரசாங்கம் வருமாக இருந்தால் இந்த நாட்டின் இனவாதம் வரும், நிலங்கள் அபகரிக்கப்படும்,
அது மாத்திரமல்ல, செக் பாயிண்ட்கள் அதிகரிக்கப்படும், வெள்ளை வேன் அதிகரிக்கப்படும், இளைஞர்கள் கடத்தப்படுவது தவிர்க்க முடியாது. இவ்வாறான கூற்று. மறுபுறத்தில் அங்கு மத வழிபாடுகளை நடமாட முடியாது, மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியாது, மதங்களை சுதந்திரமாக வழிபட முடியாது என்று குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் போன்றுதான் என்று கூறினார். ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம், நாங்கள் நேர்மையானவர்கள், மக்களை நேசிக்கின்றவர்கள், மக்களுக்காக செயல்படுகின்றவர்கள் என்று நாங்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு துட்டையும் காணும் துணியும் காணும் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற, காணாமல் போன துணியை தேடிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், ஒரு சில கொழும்பு அரசியல்வாதிகள், ஒரு சில மேட்டுக்குடி அரசியல்வாதிகள், தாங்களுக்கு மாத்திரமே இது சொந்தம், இந்த கட்சி தாங்களுடைய பாட்டன் அப்பனுக்கு மாத்திரமே சொந்தம் என நினைத்து கொண்டு மற்றவர்களை கூட ஏறெடுத்து பார்க்காது, தாங்கள் கட்சியில் இருக்கின்றவர்களையும் கூட ஏறெடுத்து பார்க்காத நபர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள், தமிழ் மக்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது. நாங்கள் ஒரு உண்மையை சொல்கின்றோம், இதே செயற்பாடுகளைத்தான் இவர்கள் கடந்த உள்ளூராட்சி சபையின் போது குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபையில் கூட நாங்கள் விசேடமாக எங்களுடைய காணி நிர்ணய சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய காணியை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, வடக்கில் இருக்கின்ற காணிகளை இனம் கண்டு கொள்வதற்கு, அதை அளவிடுவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இதோ தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டமூலம் வந்துவிட்டது, இங்கே இருக்கின்ற காணிகள் அபகரிக்கப் போகின்றார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைக்கு இடம் கிடையாது. தமிழ் மக்களால் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு அதே போன்று இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் மத்தியில் கூடுதலான இடத்தை பிடித்து கொண்டு வருகின்றது. அவர்களை அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வருகின்றது. அதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாதவர்கள் ஏதாவது ஒரு சிறிய துரும்பு கிடைக்குமா, அந்த துரும்பை பயன்படுத்தி இங்கே ஏதாவது இனவாதத்தை தூண்ட முடியுமா, அந்த இனவாதத்தை தூண்டுவதன் மூலமாக தெற்கில் இதை பற்ற வைக்க முடியுமா, அதே போன்று எரிந்து நாசமாகின்ற பொழுது அதில் குளிர்காய்கின்ற அரசியலை வடக்கிலும் தோல்வி கண்ட, தெற்கிலும் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு தாங்களுடைய ஆயுதமாக எடுத்திருக்கிறார். அரசாங்கத்தினால் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் கட்சிகளினால் 30ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட உள்ளது. தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்து கிவிலோயா திட்டமானது அரசாங்கத்தின் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து குறித்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கில் எதிர்வரும் 30ஆம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. கிவிலோயா திட்டம் தொடர்பில் பல்வேறு எதிர்ப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்து கிளம்பியுள்ள நிலையில் அரசாங்கம் தொடர்ந்தும் இத்திட்டத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்திலே கிவிலோயா திட்டம் என்ற நீர்ப்பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடந்த 19ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அமைச்சரவை அனுமதியில 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2031ஆம் ஆண்டுக்கு இடையிலே இந்த கிவிலோயா நீர்ப்பாசன திட்டத்தை முடிக்கிறது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மொத்த செலவாக கிட்டத்தட்ட 27,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த திட்டம் சம்பந்தமாக வவுனியா மாவட்டத்திலே வாழுகின்ற மக்கள், முல்லைத்தீவிலே வாழுகின்ற மக்களுக்கு ஆரிய சந்தேகம் இருக்கிறது. தங்களுடைய சந்தேகம் தொடர்பாக மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில தொடர்ச்சியாக எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த விடயம் தொடர்பாக ஒரு வெளிப்படையான தன்மையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல கேட்டிருக்கிறோம். 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்து குடியேற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட மகாபலி எல்வெளிய மக்களுக்கு நீரை வழங்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே இந்த மகாபலி எல்வெளியம் என்பது
முற்றுமுழுதாக சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றிய திட்டம் என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த கிபிலோயா திட்டத்திலே புதிய குடியேற்றவாசிகள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கிபிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது வவுனியா வடக்கினுடைய வயல் நிலங்கள், குளங்கள் பெருமளவினால் ஆயிரக்கணக்கிலான கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் பெருங்காடுகள் பாதிப்படையும் என்று அவர்களுடைய சுற்றுச்சூழல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா வடக்கிலே பாரிய காட்டு மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையான மோதல் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே எங்கும் காணப்படாத தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் என்பது வவுனியாவிலே வாழுகின்ற குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு பாரிய பின்புலவை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம், பயப்படுகிறோம். அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த மகாவலியிலே 1983ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்திலே 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டம் உருவாக்கப்படும் போது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கப்படவில்லை. அவ்வாறான சூழல்ல இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த திட்டத்தை அவர்கள் வடிவமைத்ததன்படி அப்படியே வந்து அதை நடைமுறைப்படுத்த வெளிக்கிடுவதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசாங்கம் எல்லா மக்களையும் தாங்கள் சமனாக பார்ப்பதாக சொல்லிக் கொண்டு வந்த அரசாங்கம் இங்கு பாகுபாடு காட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த திட்ட முன்மொழிவிலே அதற்கான நிவாரணங்கள் தொடர்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. இவ்வாறான ஒரு சூழலில் மக்கள் சிந்திப்பதை போல நாங்களும் சிந்திக்கின்றோம். இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். இந்த திட்டம் தொடர்பாக எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இதுவரையில் காட்டப்படவில்லை. இந்த திட்டம் ஆலோசிக்கப்பட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 15 வருடங்கள் வெளிப்படையான எந்த பேச்சுவார்த்தைகளும் மக்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் இங்கே உள்ள சமூக மட்ட அமைப்புகளோடும் அரசாங்கம் செய்யவில்லை. அப்படியான முயற்சியும் எடுக்கவில்லை. அண்மையிலே நடந்த பாராளுமன்றத்திலே நடந்த கிபிலோயா சம்பந்தமான அனைத்து தரப்போடும் பங்களித்த அந்த கூட்டத்திலே வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் உள்வாங்கப்படவில்லை. நாங்கள் இந்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இது தொடர்பாக கேட்டபோது அந்த கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடுவதாக சொல்லி இருந்தார்கள். அங்கு நாங்கள் மாத்திரமில்லை, எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரமில்லை, வன்னியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆளுங்கட்சி தமிழ் உறுப்பினர்கள் கூட அங்கு காணவில்லை. ஆகவே இந்த திட்டம் மிகவும் இரகசியமாக, இந்த திட்டம் மாத்திரமில்லை, வவுனியா மாவட்டத்திலே எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கீழ் மல்வத்தோயா திட்டம் தொடர்பாக கூட வெளிப்படையாக இதுவரை நாங்கள் பல கூட்டங்களிலே கேட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தை கிபிலோயா திட்டத்தை போல அந்த திட்டத்தையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்துரையாட வேண்டும் என்று. கிபிலோயா திட்டமும் மாவட்ட அபிவிருத்தி குழுத்துக்கும் வரவில்லை, பிரதேச அபிவிருத்தி குழுத்துக்கும் வரவில்லை. கீழ்மல்வத்தோயா திட்டமும் பிரதேச அபிவிருத்தி குழுத்திலேயும் கலந்துரையாடப்படவில்லை, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் கலந்துரையாடப்படவில்லை. ஆகவே எங்களுடைய சந்தேகம் எல்லாம் இவ்வாறு இரகசியமாக எங்களுடைய மாவட்டங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில வார திட்டங்கள் எங்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கும் இந்த மாவட்டத்திலே இனப்பெரம்பலை மாற்றுவதற்குமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் ஒன்று சொல்லும் போது இந்த மாவட்ட மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த நாடு எதிர்கொண்ட கடந்த காலத்தை அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது சகோதரத்துவம், சமத்துவம் பற்றி பேசுகின்ற இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் பழைய அரசாங்கங்கள பாணியிலே இரகசிய கூட்டங்களை நடத்தி இப்படியான பாரதூரமான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் விடமாட்டோம். அதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கிறோம்.
மோட்டார் சைக்கிளில் பயணித்த கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு கம்பகா போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பகா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டத்தண்டையாவில் உள்ள ஒரு பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் அருட்தந்தை தீப்பெட்டிக்குட தேவாலயத்தில் வழிபாட்டை நடத்திவிட்டு திரும்பும் போதே தாக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான மதகுரு நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்ட 6 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் மன்றில் முற்படுத்திய வேளை அவர்களில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது. இந்தியாவின் 77வது குடியரசு தினமான இன்றைய தினம் இந்திய துணை தூதுவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்திய தேசிய கொடியேற்றி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்திய துணை தூதரகத்தில் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியின் குடியரசு தின வாழ்த்துச் செய்திகள் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 100 ஆண்டுகளாக இயங்கி வரும் தற்போது பக்குவ நிலை அடைந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு கட்டுப்பாடின்றி செயல்படுவது குறித்து கேள்வி எழுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளை முன்வைத்து தங்களது கோரிக்கைகளை முன்னெடுக்க முயல்கிறார்கள் எனவும் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். பணிக்கு திரும்பி சேவை செய்யுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் எனவும் சங்கம் இதுவரை தங்களால் செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பிட்டு அரசியல் நோக்கங்களுக்காகவே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் கூறினார். இந்த ஆண்டுக்கு தேவையான அளவு நிலக்கரியை வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு இறக்குமதி செய்வது சாத்தியமற்றதாகிவிட்டது என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய நிலக்கரி விலை மனு கோரலின் கீழ் பெறப்பட்ட நிலக்கரியின் தரம் குறித்து எழுந்துள்ள சிக்கல் நிறைந்த சூழ்நிலை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படி நடந்தால் நாடு கடுமையான எரிசக்தி நெருக்கடியை சந்திக்கும் என்றும் மின்சாரத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இலங்கையில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு குறைந்தபட்சம் மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் நிலக்கரி கொள்முதல் முடிக்கப்பட வேண்டும் என்றும் கடல் சீற்றம் காரணமாக கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நிலக்கரி இறக்குதல் சாத்தியமில்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். நாட்டின் மின்சார உற்பத்திக்கு தேவையான 60,000 மெட்ரிக் டன் அல்லது 60 மில்லியன் கிலோகிராம் நிலக்கரியை குறைந்தபட்சம் 38 கப்பல்களாவது கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த அளவு 3 கப்பல்கள் மட்டுமே இதுவரை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒப்பந்தத்தின் கீழ் பெறப்பட்ட 3வது கப்பலும் தரமற்றது என்பதை நுரைச்சோலையில் உள்ள லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள சோதனை ஆய்வகம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் மேலும் 3 நிலக்கரி கப்பல்கள் நாட்டை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 3வது கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட நிலக்கரியில் ஒரு பகுதி 21ஆம் தேதி மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் 300 மெகாவாட் மின்சாரத்துக்கு பதிலாக சுமார் 240 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதாகவும் மின்சாரத்தின் அளவு குறைவதற்கு நிலக்கரியின் தரம் குறைந்ததே காரணம் என்றும் லக்விஜிய மின் நிலையத்தின் பொறியியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும் அறிக்கையில் இருந்து கூறப்படுகின்றது. நாட்டின் மின்சார நுகர்வில் 1/3 பங்கு நுரைச்சோலையில் உள்ள லக்விஜிய நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. மேலும் அந்த 3 மின்புறப்பாக்கிகளின் மின்சாரம் குறைந்தால் கடுமையான நெருக்கடி ஏற்படும். இருப்பினும் நுரைச்சோலையில் உள்ள லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்தின் ஆய்வு அறிக்கைகளை வெளியிடுவது அல்லது இலங்கை மின்சார வாரிய தலைவர்களுக்கு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அமைக்கப்படவிருந்த சிவலிங்கம் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பூரண விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இலங்கை உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு குறித்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2018ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வளாகத்தினுள் புதிதாக சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குறித்த சிவலிங்கம் கல்லூரி அதிபரால் அகற்றப்பட்டதுடன் அதனை வேறொரு இடத்தில் மீண்டும் நிறுவுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த செயல்பாடு தமது மத மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி 3 பழைய மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் குழாம் இவ்வழக்கை பிரதம நீதியரசர் பத்மன் சூரசேன, நீதியரசர் அச்சல வெங்கப்புலி மற்றும் நீதியரசர் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் ஆராய்ந்தது. மனுதாரர்கள் முன்வைத்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை அடிப்படை உரிமை மீறல் மனுவாக முழுமையான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள அனுமதி வழங்கியது. மனுதாரர்கள் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த வழக்கின் வாத
பிரதிவாதங்களுக்கான விசாரணை திகதியாக எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி குறிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இருதரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டு கல்லூரி நிர்வாகத்தின் நடவடிக்கை சரியா அல்லது தவறா என்பது குறித்து உயர்நீதிமன்றம் தீர்க்கமான முடிவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கனிமுல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்தியை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான இஷாரா சவந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு ஜனவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சுட்டிக்காட்டினார்கள். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதவான் அனுமதி அளித்தார். அத்துடன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறைக்கு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக சம்பத் அஷேன், சான் அரோஷ், படுவத்த சாமரு மற்றும் துபாய் சுதா ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆங்கில மொழியில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 4 சந்தேக நபர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைமுறையுள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட உள்ள அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டவிரைவு தொடர்ந்தும் பாதுகாப்பு துறையினருக்கு அதீத அதிகாரங்களை வழங்கும் சட்டவிரைவாக காணப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் தொடர்பாக சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் 1979ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வருகிறோம் என கூறி கொண்டுவரப்பட்டாலும் 1982இல் நிரந்தரமாக்கப்பட்டு இன்று வரை பயங்கரவாத தடை சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது தொடர்பில் சரியான வரைவிலக்கணம் தெரியாத ஒரு சட்டமாக பாதுகாப்பு துறையினர் தாங்கள் விரும்பிய அர்த்தத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்ற ஒரு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த சட்டம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரயோகிக்கப்பட்டாலும் கொழும்பில் இடம்பெற்ற அறகலையை அடக்குவதற்காக கடந்த அரசாங்கத்தில் பலர் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதுதான் இந்த சட்டத்தின் ஆபத்து தொடர்பில் தெற்கில் உள்ளவர்கள் உணரக்கூடியதான சூழ்நிலை உருவானது. தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஒரு வருடம் கடந்த நிலையிலும் அதனை நீக்கவில்லை. தற்போது சில திருத்தங்களை மட்டும் மேற்கொண்டு அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயருடன் ஒரு வரவை தயாரித்து முடித்திருக்கின்றார்கள். தற்போது பயன்பாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்களை அடக்கும் ஒரு சட்டமாக செயல்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது புதிய வரைவும் அதே செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாரிக்கப்பட்டவை ஆபத்தான விடயமாகும். தற்போது உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பார்த்தால் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் அநேகமானவர்களிடம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் இலங்கை சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டு பெறப்பட்டுள்ளன. உதாரணமாக கூறினால் 18 வருடங்கள் சிறையில் இருந்த சந்திரபோஸ் என்ற நபர் தன்னை சிறையில் சித்திரவதை செய்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார்கள் என 2021ஆம் ஆண்டு மேன்முறையீடு செய்த நிலையில் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். அவரின் உடல் பகுதிகளில் அநேகமான இடங்களில் தழும்புகள் காணப்பட்டமை சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதை காட்டுவதாகவே அமைந்திருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் பின்னர் 2018 பின்னர் வரைவுகள் கொண்டுவரப்பட்டு எதிர்ப்புகள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் தற்போது அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயருடன் சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது நிறைவேற்றப்படவில்லை. 2018 கொண்டுவரப்பட்ட வரைவில் நீதித்துறை பலவீனப்படுத்தி போலீசாரின் அதிகாரங்களை உயர்த்துவதான சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டது. அதேபோன்று தற்போது தயாரிக்கப்பட்ட புதிய சட்ட வரைவில் தடை செய்யப்பட்ட ஒரு இடத்தினை அறிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியை தாண்டி அமைச்சின் செயலாளருக்கே வழங்கப்படும். இத்துடன் ஜெஃப்னக்லரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.